வாக்யஜ்ஞேன கல்பதாம். இந்திரியாணி மனோபுத்திः அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோஹயத்யேஷः ஞானமாவ்ருத்ய தேஹினம். இந்திரியாணி மனஹ புத்தி அஸ்ய அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா இருப்பிடம். முதல்ல எங்கே என்டர் பண்ணுறான்னா சென்ஸ் ஆர்கன்ஸ், கண்ணு வழியாக. கண்ணு ரொம்ப பவர்ஃபுல். எங்கேயா கடை வழியாக போகிறோம், ஒன்று பார்க்குறோம், இது ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா போச்சே, அது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே. அடுத்தது அது வாங்கி எங்கே வீட்டில் வைக்கிறதெல்லாம் அப்போ யோசிக்க மாட்டோம், முதல்ல வாங்கிடுவோம். வாங்கின அப்புறம் வீட்டுக்கு வாசல் வந்து எங்கே வைக்கிறது இது அப்படின்னு, உன் தலையிலே வச்சுன்னு வீட்டை சுற்றுன்னா சொல்ல வேண்டியதான். எங்கே வைக்கிறதுன்னா என்னவோ வாங்கிட்டேன், ஆசையாக வாங்கிட்டேன், தினமும் வாங்கப்போ. அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஒரு திருஷ்டாந்தம் இருக்குது. ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்குறவனு அந்த பொருளை அனுபவிக்கிறது இல்லையா, விற்கிறவனும் அனுபவிக்கிறது இல்லையா, வேடிக்கை பார்க்குற மாத்திரம். அந்த விண்டோ ஷாப்பிங் இருக்கு பாருங்க, ஹீ இஸ் தி வைஸ் மேன். விண்டோ ஷாப்பிங் அப்போவே சொல்லியிருக்கார் அவர். அதாவது ஒருத்தன் கடையில் பொருளை விற்கிறான், அவனுக்கு வித்தாகணுங்கிறது, இவனுக்கு வாங்கணும். வாங்கின பிறகு அதை பார்த்துட்டேவா இருக்க போகிறான், பார்க்க போகிறதில்ல. அந்த நேரத்துக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான், மோகம். எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து வச்சுப்போமே தவிர, யாராக இருந்தால் அது வாங்கினேன், ஒரு நாள் வாங்கினேன்னு 10 பேர்கிட்ட சொல்லிக்கலாம். அவங்க ஓ அப்படியா, இது எங்கே கிடைக்கும்பா, அவனுக்கு ஆசை வரும். விட்டு விட்டு ஆசாதானம், காமதானம். எங்கே வாங்கினீங்க அப்படின்னு, அங்கே வாங்கினேன்னு. அது நம்பர் கொடுங்க, வாங்கிக்க. இது உனக்கு தேவையா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாதுங்க சுவாமி, இதெல்லாம் இப்போ வந்து என்னது ஃபேன்சி, பொழுது போல போ. எங்கே நுழையிறதுன்னா இந்திரியாணி, கண்ணால் பார்க்குறது, அது எனக்கு வேணும். அப்புறம் காதால் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கே, வேணும், அந்த பாட்டை கேட்கணும். அடிக்கடி போட்டு போட்டு திரும்ப திரும்ப குறையொன்றும் இல்லை போட்டு கேட்கணும். அப்புறம் டேஸ்ட்டு. போன வாரம் பண்ணல ஒரு அடை, சூப்பர் அடை அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. நாக்கு ஞாபகம் இருக்கே, வச்சுக்கிறான், சூப்பர் அடைங்கிறான். எல்லாத்துக்கும் சூப்பர். இப்போ அடை, அது அந்த அடை மாத்திரம் இல்லை, அந்த அடையோட தொட்டுக்கிறது கொண்டு பண்ணியிருந்தான் பாருங்கள், அவியல் எல்லாம் கணக்கச்சிதமாக பண்ணியிருந்தான் அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே அவனுக்கு சொல்லவே என்னவோ பண்ணும். இந்த வர்ணனையிலேயே அவனுக்கு நாக்கில் எச்சல் வரும். அப்படி என்ன பண்ண, அதில் வந்து அதுதான் இந்த அங்கே உள்ளே போகிறது. அப்புறம் வந்து இதே தான் டச், ஸ்மெல், டேஸ்ட், அந்த காது, இது பாட்டு எல்லாம் உள்ளே போய் முதல்ல உள்ளே நுழையிறதான். உள்ளே போகிறார். அது என்னன்னா, கண்ணு வழியாக, காது வழியாக, மூக்கு வழியாக, நாக்கு வழியாக, தோல் வழியாக இந்த காமதேவன் உள்ளே நுழைகிறான். இவனை இங்கேயே நிறுத்தி உள்ளே நுழையப்படாதுன்னு சொல்ல முடியுமான்னா, அப்போ ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுறேன். சரி பரவாயில்லை, இவன் இப்படி போகிற போக்கில் என்னத்தையோ பார்த்து விட்டான் கண்ணில், ஏதோ ஒரு பாட்டு கேட்டு கொடுத்து அப்படி வச்சுக்கோங்களேன். சிலதெல்லாம் வந்து இந்த நாக்கும் நாக்கும் தோலும் தான் ரொம்ப பவர்ஃபுல்னு சாஸ்திரம் சொல்கிறது. முக்கியமாக எல்லாத்துலேயும் நாக்கு தான். நாவடங்க 4 மடங்கும், ஜிதம் சர்வம் ஜிதே ரசே. நாக்கை வச்சு தான் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த உள்ளுக்குள்ளே இதெல்லாம் என்ட்ரு பண்ணுறது மாத்திரம் இல்லை, உள்ளுக்குள்ளே போன உடனே அது ஓடிண்டே இருக்குது. ஃப்ளாஷ்பேக், மனசு. அப்புறம் புத்தி வந்து அந்த பொருளை அடையிறதுக்கு வழி பிளான் பண்ணுறது. இந்த மாதம் பட்ஜெட்டில் எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், எதை வச்சுட்டு அதை வாங்கலாம், இதெல்லாம் பிளான் பண்ணுறது. இது நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து நீங்கள் நிறைய ஹோம்ஒர்க், ஒவ்வொரு ஆசையும் பார்த்தா விசித்திரமாக இருக்கும். நான் ஏதோ 1-2 சொல்லிகிட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் முடிவாக இருக்குது. இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து இத்தனை வருஷமாக நம்ம இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணி எத்தனை கலெக்ட் பண்ணி உள்ளே வச்சு
எங்கேயோ கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கான். 1935 நான் அவனுக்கு அதை கொடுத்தேங்கிறான். இங்கே அது ஞாபகம் இருக்குன்னா அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும் மைண்டில். அப்போ இது உள்ளுக்குள்ளே போய் மைண்டு அதை திரும்ப திரும்ப அதை யோசித்து புத்தி வழியை கண்டுபிடிக்கிறது. எப்படியாவது அதை நாம் அடையணும். அது எனக்கு எக்ஸ்டர்னல், எனக்கு வெளியில் இருக்கிற பதார்த்தம். எனக்கு வெளியில் இருக்கிற பதார்த்தம் இந்திரியங்கள் வழியாக உள்ளே போய் மனசை போட்டு அலக்கழித்து புத்தியை பிடிச்சி இழுத்து எனக்கு எப்படியாவது அதை நீ கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி இவன் நிம்மதியே போச்சு. இவனுக்கு நிம்மதி போச்சுங்கிறது இவனுக்கே தெரியாது. அதுதான் பெரிய அதிசயம். நாம் நிம்மதியை இழந்திருக்கோம், இழந்து இந்த ஆசைக்கிட்ட மாட்டின்றிருக்கோம்னு தெரிஞ்சால் பண்ணுவானா ஒருத்தன்? தெரியாது. ஆசை மயமாயிட்டான். காமாத்மானஹா கிருஷ்ணரே சொல்கிறாரே 2வது அத்தியாயத்தில், காமாத்மானஹா மனசு முழுக்க ஆசை தான் வியாபிச்சிருக்குங்கிறார். அந்த நேரத்தில் அவனுக்கு ஆப்ஜெக்டிஃபிகேஷன்லாம் பண்ண முடியாது. என்னுடைய டிசையர் வேறு, ஐ ஆம் ஆப்ஜெக்டிஃபைங் மை டிசையர்னாலாம் சொல்ல முடியுமா? முடியாது. அது மயமாக ஆயிட்டான். காம ரூபா அது உள்ளே போய் புத்திக்கு வேலை புத்தியை பிடிச்சி இழுக்கிறது. எப்படியாவது எனக்கு அதை கொண்டு வா அப்படிங்கிறது. புத்தி சொல்கிறது இது நல்லதில்லை. நம்ம திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்கார், இவர் சொல்லியிருக்கு, மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு, அப்படி இப்படிலாம் புத்திக்கு படிச்சிருக்கிற புத்தியை சொல்கிறேன். அப்படிலாம் சொன்னால் அதெல்லாம் பரவாயில்லை, அது வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னொரு குறளை அவர்கிட்டே உள்ளுக்குள்ளேயே சமாதானம் சொல்லுவோம். அந்த குறள் அப்படி சொல்லியிருக்காரு, இந்த குறள் அப்படி சொல்லியிருக்காரு, தொலைஞ்சு போன்னு விட்டுரும் புத்தி. எதை? மைண்டை. அதனால தான் கட்டோபனிஷத்தில் யமதர்மராஜா இதை சொன்னார். குதிரைகள், ஐம்பொறி குதிரைகள், இந்த இது பஞ்ச ஞானேந்திரியங்கள் குதிரைகள், மனம்ங்கிறது கடிவாளம், புத்தி பிடிச்சி இழுத்துட்டே இருக்கணும். விட்டுதுன்னா இழுத்துன்னு போயிடும். இவனையே கீழே தள்ளி விட்டுரும். யாரை? புத்தியவே ஒரு வழி பண்ணிவிடும். இந்த 5 குதிரை இருக்கே அவ்வளோ ஸ்ட்ராங், இந்த 5 சென்சஸ். நம்ம அதான் அது என்ன, மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. எனக்கு இந்திரியங்கள்லாம் வஞ்சனை தான் பண்ணுறதுங்கிறார் மாணிக்க வாசகர். கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, பகவானே நான் இந்த இந்திரியங்களில் மாட்டின்று முழிக்கிறேனே, பகவானே எனக்கு இந்திரிய நிகிரகத்தை அனுகிரகம் பண்ணுன்னு தானே கேட்குறார் மாணிக்க வாசகர். கள்ள புலனைந்தும் காளாம் அணிவிளக்கு, திருட்டுத்தனமாக அக்கிரமம் பண்ணுறதான் இந்த 5 இந்திரியங்களும். அதனால தான் கள்ளப்புலன்னு பேர் வச்சாங்க. ஆக இதுக்குள்ளே போய் உட்காந்து விடுறதப்பா. இந்திரியாணி மனோபுத்தி அஸ்ய அதிஷ்டானம். இதில் உட்காந்துண்டு யாரையுமே வேலை பண்ண விடுறதில்லை ஒழுங்கா. ஏதைஹி ஏஷா, ஏதைஹின்னா என்ன? இவைகளை துணை கொண்டு ஏஷா காமஹா, ஏஷா காமஹா ஞானம் ஆவருத்திய, அறிவை மூடி தேகினம் விமோகயதி, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை மயக்குகிறது. விசேஷேன மோகயதி, நன்றாகவே மயக்கி விடுகிறது. அப்போ என்ன பண்ணுறது? ஜீவாத்மா இதே தான் பின்னாடி சொல்ல போகிறார் கிருஷ்ணர். பின்னால் சொல்ல போகிறார். 14 அத்தியாயத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதோடு முடிச்சுக்கலாம் நம்ம. 14வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணாசங்கசமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேகினம். அங்கேயும் தேகினம் இருக்குது, இங்கேயும் தேகினம் இருக்குது. அங்கேயும் என்ன பண்ணுறதுன்னா அவனை எப்படி பாடுபடுத்துறதுன்னு சொல்கிறார் கிருஷ்ணர். இந்த ரஜோகுணம் எப்படியெல்லாம் மனிதனை படாத பாடுபடுத்துகிறது. இந்த மனித உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா, இந்த மனித உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிரை இந்த ஆசை எப்படியெல்லாம் துன்பப்படுத்துகிறது. ஆக ஆசையே துன்பம். ஆஷாஹி பரமம் துக்கம் நைராஷ்யம் பரமம் சுகம். நிராசையின்றேல் தெய்வம் உண்டோ. ரொம்ப இதாக தான் இருக்குது. ஆகையினால இது எங்கே வந்துடுதுன்னு சொல்லிடுது. உள்ளுக்குள்ளே இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், மைண்ட், இன்டலெக்ட் இங்கே ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துண்டு இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாவை அவங்கிட்ட இருக்கிற அறிவை மூடி,
அவன் படிச்சிருக்கிற படிப்பெல்லாம் மூடி அவனை மயக்குன்னு மயக்கிறது மாய மோகினி. மாயமோகினி ஏதோ விட்டலாச்சாரியா சினிமான்னு நினைக்கிறேன். அதனால் மாயமோகினி போட்டு படுத்துறதப்பா இது. பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாரு. இதுலேருந்து பகவத்கீதையை பற்றி உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கும்? எவ்வளோ பெரிய விஷயத்தை டிசிஷன் எவ்வளோ அனலைஸ் பண்ணுறது பாருங்கள். இனிமேல் கிருஷ்ணர் சொல்ல போகிறார், சரி இது வரைக்கும் ப்ராப்ளத்தையே பேசிகிட்டு இருக்கீங்களே, சொல்யூஷன் இருக்கா இல்லையாண்ணா? நிறையவே இருக்கே, நீ ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும். அர்ஜுனுடைய கேள்வி மறந்துடாங்க. மனிதன் எதனால் பாவம் செய்கிறான்? ஆசையால் செய்கிறான். ஆசையினுடைய தன்மை என்ன? எல்லாம் படிச்சுட்டோம், இத்தனை நேரம் படிச்சுட்டோம். ஆசை அறிவை மறைக்கிறது, எல்லாம் படிச்சுட்டோம். இனி ஆசையை வெல்வது எப்படி? அது 41, 42, 43 2 வழி சொல்ல போகிறார். ஒன்று தர்மானுஷ்டானம், இன்னொன்று ஞானம். அகம் பிரம்மாஸ்மி விருத்தி ஞானம். ஆத்மகாமஹா ஆப்தகாமஹா அகாமஹான்னு உபனிஷத் சொல்கிறது. எவன் தன்னை பற்றிய உண்மையை அறிய விரும்புகிறானோ அவன் உண்மையான இன்பத்தை பெறுகிறான், ஆசையற்றவனாகிறான். ஆத்மகாமஹா ஆப்தகாமஹா அகாமஹா. ரொம்ப அழகான மந்திரம் உபனிஷத்தில் இருக்குது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த காமத்தினுடைய இருப்பிடம், காமக்ரோதங்களுடைய ஸ்தானம் என்னங்கிறத சொல்கிறார். முதல்ல உட்கார்றது இந்திரியங்களில், சென்ஸ் ஆர்கன்ஸில் உட்காருகிறது. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே போகிறது. எல்லாம் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அதுக்குள்ளே எல்லாம் நடக்கிறது. ஆக இதில் வரிசையாக போய் என்ன பண்ணுறதுன்னா, இது மனசை கடையிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2வது அத்தியாயத்தில், யததோஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா. முயற்சி பண்ணுற புத்திசாலிக்கு கூட இந்த இந்திரியங்கள்லாம் மனசை போட்டு கடையிறது சொன்னார். இந்திரியாணி பிரமாதீனி இந்திரியாணி போட்டு மனசை கடையிறது இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம். ஆக அதனால் அங்கே ஜாக்கிரதையாக இருன்னு அங்கேயும் சொன்னார். எச்சரிக்கை பண்ணுறார். எப்போவுமே இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லி தான் சாஸ்திரம் சொல்கிறது. அடிக்கடி சாவதானம்னா என்ன? கவனமாக இரு, கேர்ஃபுல்லாக இரு. ஏன்னா இப்போ ஜாக்கிரதையாக இல்லைன்னா அப்புறம் எப்போ பார்த்தாலும் நம்ம முழிச்சுட்டே இருக்க வேண்டியதான், துக்கப்பட வேண்டியதான். ஆக இது என்ன பண்ணுகிறதுனா, இந்த தேகினம் விமோகயதி, இந்த ஜீவாத்மாவை மயக்குகிறது, குழப்புகிறது, நிம்மதி இல்லாமல் செய்து விடுகிறது, அசாந்தியை உண்டு பண்ணுகிறது. அதான் அர்த்தம். அறிவை மறைத்து, என்னதான் படித்தாலும் என்ன இருந்தாலும் அதுக்கு தான் பூஜை பண்ணுறது, அனுகிரகங்களை எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறது. ஆக அறிவால் மாத்திரம் முடியாது, அருளும் வேண்டும். அருளோடு கூடிய அறிவினால்தான் இந்த புலனின்ப நாட்டத்திலிருந்து விடுபட முடியும். அனுகிரகத்தோடு சேர்ந்திருக்கிற ஞானம். கேவல ஞானமும் போராது, கேவல அனுகிரகமும் போராது. அனுகிரகம் ஞானம் ரெண்டும் வேணும். ஆக ஈஸ்வர அனுகிரகத்தோட சத்சங்கத்தோடு சேர்ந்து இதை ஜெயிக்கணும். அதுக்காக வேண்டி இது ஞானத்தை மூடி, அறிவை மூடி இது டாமினேட் பண்ணுறதப்பா. காமம் பிரதானமாகிடுறது. காமக்ரோதங்கள் மேலோங்கி படித்த படிப்பெல்லாம் யூஸ் இல்லாமல் போய்டுறது. குழப்பம் வேறு வந்துடுறது. ஆக அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ இதுவரைக்கும் ப்ராப்ளம் சொல்லியாச்சு, சொல்யூஷன் சொல்ல போகிறார். அர்ஜுனனுடைய கேள்வி, எதனால் மனிதன் வலுக்கட்டாயமாக ஏதோ தூண்டப்பட்ட மாதிரி பாபம் பண்ணுறானே ஏன் அப்படின்னா, அதுக்கு பகவான் சொன்னார், இந்த காமக்ரோதந்தான்ப்பா காரணம். காமக்ரோதம் பிரபலமாகிடுறது மனசில். பிரபலம்னா வலிமை மிக்கதாகி விடுகிறது.
அப்படி வலிமை மிக்கது ஆகிறதுனால என்ன ஆகிறதுன்னா, அது அந்த அவசரமாக அந்த ஆசையை திருப்தி பண்ணணும்னா தர்மமான வழியில் முடியலன்னா உடனே அதர்மமான வழியில் இறங்கி விடுறோம். எப்படியா அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக வேண்டி அந்த ஆசையோட தன்மையெல்லாம் யோசித்து பார்க்குறதுக்கு பொறுமை கிடையாது. அதாவது அந்த அலர்ட்னஸ் இல்லை, ஃப்ரீ வில்லை நன்றாக யூஸ் பண்ண முடியறதில்லை. இது உள்ள நமக்கு உணர்ச்சி போராட்டம், அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இருக்கிற மாபெரும் போராட்டம். இதை ஈஸ்வர அனுகிரகத்தினாலேயும் சத்சங்கத்தினாலேயும் இடைவிடாத சாஸ்திர விசாரத்தினாலேயும் நிறைய ஜபங்களாலேயும் இது மாதிரி சாதனைகளால் தான் இதை ஓவர் கம் பண்ண முடியும். வேறு வழி கிடையாது. அதுக்கு வழி சொல்கிறார் இப்போது.